வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் தான் ஹிப்ஹாப் தமிழன் ஆதி. சென்ற வருடம் 2012 ஹிப்ஹாப் தமிழன் அப்படிங்கிற ஆல்பம் ரிலீஸ் பண்ணோம். அதில் முதல் பாட்டான கிளப்பில் மப்பில் வந்து உலக லெவலில், அதாவது இன்டர்நெட்டில் 2 மில்லியன் வியூஸ், அதாவது ஒரே வாரத்தில் 2 மில்லியன் வியூஸ் மேலே தட்டி பெரிய ஹிட் ஆச்சு. அதைத் தொடர்ந்து இந்த வருஷம் ரெமி மார்ட்டின் ஹிப்ஹாப் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு கம்பெனி. ஜேசி, அஷர், கெல்லி ரோலாண்ட், ஷான் பால், இந்த மாதிரி பல இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து முதல் முறையாக ஒரு ஏஷியனாக ஒரு இந்தியனாக என் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டாவது ஆல்பம் பேர் இன்டர்நேஷ்னல் தமிழன். இது ஒரு மல்டிலிங்குவல் ஆல்பம். அது போக இதில் பல இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸும் ஃபீச்சர் ஆகிறாங்க. ஹிப்ஹாப் இந்த ரேப் சாங்ஸ் வந்து இப்போ 2 மூவி பார்த்திங்கன்னா, நான் 2 படம் பண்ணேன். எதிர்நீச்சல் மற்றும் வணக்கம் சென்னை, இந்த மாதிரி 2 படம் பண்ணேன். இதை தொடர்ந்து இப்போதைக்கு எனக்கு இண்டிபெண்டன்ட் சீனில் வந்து ஒரு பெரிய மார்க் க்ரியேட் பண்ணோம். ஏன்னா அமெரிக்காலாம் ஒரு இண்டிபெண்டன்ட் சீன் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இங்கே வெறும் சினிமா மியூசிக் தான். ஸோ அதனால தான் சினிமாவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. பட் இந்த செகண்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக சினிமாவில் இறங்கும். ஸோ ஹிப்ஹாப் தமிழன் நீங்கள் கொடுத்த ஆதரவு போல் இதுக்கும் கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hi to all the viewers of India Glitz. This is Rajesh. I'm from Remy Martin Hip Hop. Last year we collaborated with Hip Hop Tamira to launch the first Tamil hip hop album. And this year again we are going to collaborate with Hip Hop Tamira to launch a multilingual international album. So it's in hip hop genre of music. It's going to be a multilingual album, so it will be in English, Hindi and Tamil. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சின்னதாக சொல்லணும்னா, நான் ஒரு ஸ்டார், ஒரு சினிமா அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. நான் முழுக்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இருந்தும் எங்களை மதித்து எங்களுக்கு இவ்வளோ ஆதரவு தந்து இவ்வளோ நாளாக எங்கள் கூடவே இருக்கீங்க. இன்றைக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக, அதுவும் இந்தியாவில் ஒரு மார்க், அதை ஒரு முத்திரை பதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, நானும் ஒரு இன்ஜினியரிங் படித்த வழக்கம் போல் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சோன்னா வீட்டில் வந்து ஒன்றா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போ, இல்லாட்டி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுன்னு வழக்கம் போல் சொன்னாங்க. ஆனால் வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டு எந்த ஒரு நிலைமைக்குன்னா வீட்டை விட்டு வெளியே வந்து சென்னைக்கு வந்து இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஏன் வந்தோம் அப்படின்னு தெரியாமல் முழிச்சு நின்று ஒரு படியாக ஏறி இறங்கி எல்லா ரெக்கார்ட் லேபிள்ஸ் எல்லாரையும் பார்த்து, இல்லைங்க எங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் வேலைக்காக தம்பி, நீங்கள் வந்து வேறு எதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி, சினிமாவில் அப்போ வந்து இந்த ரேப், நீங்கள் வந்து சின்னதாக ரேப் பண்ணிங்கன்னா ஓகே, காசுக்காக வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் போல் அப்படின்னு நினச்சி, அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே வந்தோம், பேசாமல் கோயம்புத்தூரே போயிடலாம், இல்லாட்டி ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு மறுபடியும் எல்லா கம்பெனியும் சந்திச்சு யாருமே ஒத்துக்காத ஒரு காரணத்தில் கடைசியில் வந்துட்டு இப்போ என்ன தான் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு மெயிலெலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தோம், நிறைய கம்பெனியை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் சும்மா ஒரு சரி இது கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு ரெமி மார்ட்டின் ஹிப்ஹாப், ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து டிவியில் பார்த்துருக்கேன். ஜேசி, இந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அவங்களெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், ஜேசி, அஷர், ஷான் பால், இவங்களாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். அவங்க கூட கொலாபரேட் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து நம்ம கூடலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு ஃபாரின் கம்பெனி அப்படின்னு நினச்சிருந்தாலும், இல்லை நாங்கள் ஏஷியாவில் வந்து இப்போ நாங்கள் வந்து உள்ளே வர போகிறோம், ஸோ முதல்ல உங்கள் கூட பண்ணுறதுல எந்த தப்பு இல்லையே அப்படின்னு உடனே வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஏன் பாரிஸ் யூஎஸ்லேருந்து ஒருத்தர்லாம் வந்து அவங்களோட ஏதோ வைஸ் பிரசிடென்ட்லாம் வந்து எங்களை மீட் பண்ணார். ஸோ கஷ்டப்பட்டு இந்தியாவில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கொண்டு வரணும், அது தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்லாம் நினச்சி பண்ணிட்டு இருந்தேன். எங்களை முதல்ல அங்கீகரிச்சது ஒரு ஃபாரின் கம்பெனின்னு சொல்கிறது வந்து பெருமையாக இல்லை என்னென்னு எனக்கு தெரில. இருந்தாலும் அவங்கள பற்றி சொல்லி தான் ஆகணும். ரெமி மார்ட்டின் ஹிப்ஹாப் அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் கூடயும் கொலாபரேட் பண்ணி முதல் முறையாக ஒரு ஏஷியனாக ஒரு இந்தியனாக என் கூட கொலாபரேட் பண்ணாங்க. ஸோ அதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நான் முதல்ல ரிலீஸ் பண்ண ஹிப்ஹாப் தமிழன்கிற ஆல்பம் வந்து 2012 ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்து இந்த இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 வீடியோ. அதில் வந்து முதல் வீடியோ கிளப்பில் மப்பில் முதல் 7 நாளில், அதாவது ஒரு வாரத்தில் வந்து 2 மில்லியன் வியூஸுக்கு மேலே கிராஸ் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹிப்ஹாப் தமிழன் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னால முதல் இந்திய தமிழ் ஹிப்ஹாப் ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லா பெருமைக்கும் காரணம் ஒன்று, எங்களுக்கு வந்து யாருமே இது வரைக்கும் நாங்கள் சினிமா அதுன்னு இல்லை, இப்போ தான் 2 பாட்டு பண்ணியிருக்கோம், ஒரு எதிர்நீச்சல் அப்புறம் வணக்கம் சென்னையில். ஏன் சினிமாவில் அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படின்னா, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக வெஸ்ட்டில் இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் மியூசிக் சீன் ஒரு பெரிய சீன் இருக்குது. பட் இந்தியாவில் அப்படி எதுவுமே கிடையாது. எங்களால் அட்லீஸ்ட் ஒரு ஆல்பம் மூலமாக அட்லீஸ்ட் உள்ளேயாவது வர முடிஞ்சுது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் சீனை வந்து இங்கே ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சினிமாவில் இறங்கும். ஸோ அதனால் அதுக்கான முயற்சி தான் இந்த 2வது ஆல்பம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பம். இந்த ஆல்பமில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம் ஃபீச்சர் ஆகிறாங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழன் மூலமாக தமிழ் பற்றி நிறைய பாட்டெலாம் பண்ணியிருந்தோம். இன்டர்நேஷ்னல் தமிழன் மூலமாக தமிழை உலக அரங்கிற்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு முயற்சி தான் இந்த இன்டர்நேஷ்னல் தமிழன். ஸோ ஹிப்ஹாப் தமிழனுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம்னு நம்புகிறோம்.
ஏன்னா வந்து எங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ட்லாம் கூட யாரும் இல்லைன்னா எங்களுக்கு யாரையும் தெரியாது, சத்தியமாக தான் உண்மை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து எங்களை இவ்வளோ தூரம் தூக்கி விட்டது ஒன்று வந்து எங்கள் ரசிகர்கள், இன்னொன்று வந்து நீங்கள் மீடியா. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. முதல் ஆல்பம் சப்போர்ட் பண்ண மாதிரி இதையும் சப்போர்ட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் சீனில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, நான் முதலாக பண்ண பாட்டு வந்து எலெக்ஷன் ஆந்தம், அதாவது 2011 எலெக்ஷன் கமிஷனருக்காக பண்ண ஒரு பாட்டு தான் முதலாக பண்ணது. பட் அது ஏனோ எதனாலேயோ வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகலை. பாருங்கள், கிளப்பில் மப்பிள்ங்கிற பாட்டு தான் வந்து ரீச் ஆகிருக்கு. இது வந்து தெரிஞ்சு பண்ணதெல்லாம் இல்லை. கிளப்பில் மப்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு பாட்டு, அவ்வளோதான். ஒரு சாதாரண ஒரு மியூசிக், இதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதில் வர அது உங்களுக்கு தப்பாக பட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிங்க சார். பட் ஒரு சாதாரண பாடல், அவ்வளோதான். இல்லை, இந்த ஆல்பமில் பார்த்தீங்கன்னா, இந்த முழுசு இந்த ஆல்பம் கேட்டிங்கன்னா மொத்தம் இதில் 9 பாட்டு இருந்துச்சு. அதில் முதல் பாட்டே வந்து மனிதன் தமிழன் வந்து முதலாக மனிதனாக பிறந்தவனே தமிழன் தான். அப்புறம் தமிழன்டான் அடுத்த பாட்டு, அதுக்கப்புறம் தமிழ் தெரியும், இந்த மாதிரி பாட்டு தான் அதில் இருக்குது. அதிலிருந்து ஒரு பாடல் தான் இந்த கிளப்பில் மப்பில். இன்டர்நேஷ்னல் தமிழனில் 8 சாங்ஸ், இதில் 2 இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் ஃபீச்சர் ஆகிறாங்க. அது போக இந்தியாவிலேருந்து 2-3 ஆர்டிஸ்ட் ஃபீச்சர் ஆகிறாங்க. இந்த ஆல்பம் வந்து August 15, 2014 ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வரைக்கும் இன்னும் சாங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு 8 சாங்ஸ், ஒரு இன்ட்ரோ, ஒரு அவுட்ரோ, 4 சாங் வீடியோ வரும். இதில் சினி ஆர்டிஸ்ட் யாரும் நடிக்கிற மாதிரி இல்லை. மோஸ்ட்டாக வந்து நாங்கள் எல்லாமே காலேஜ் பசங்களாக தான் ஆரம்பித்தோம். ஸோ மோஸ்ட்டாக யார் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க தான். மேபி கெஸ்ட் அப்பியரன்ஸாக யாராவது ஒருத்தர் நடிக்கலாம், அதை பற்றி இன்னும் பிளான் பண்ணல. ஷூட் வந்து இப்போ ஒரு சாங் மட்டும் ஷூட் பண்ணியிருக்கோம், 2வது சாங் வந்து இப்போ ஷூட் பண்ண போகிறோம் அநேகமாக. ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே இண்டிபெண்டன்ட் சீனுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி. ஸோ வரவேற்பு முதல்ல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் ஹிப்ஹாப் தமிழனுக்கு அப்புறம், அதுவும் இந்த 2 படத்தில் பாடினதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப வரவேற்பு இருக்குது. ஸோ படனால தான் வரவேற்பு அப்படின்னு இல்லாமல், நாளைக்கு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்தாலே வரவேற்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ செஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அது ஒரே காரணம் தான், இங்கே வந்து அமெரிக்காவில் ஒரு இண்டிபெண்டன்ஸ் சீன் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்கே ஒரு இண்டிபெண்டன்ஸ் சீன் வரணும். ஹிப்ஹாப் தமிழன் மூலமாக அந்த இண்டிபெண்டன்ஸ் சீனுங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டோம். உடனே சினிமாவில் நடிக்க போனால் இதெல்லாம் பண்ணுறதே இவனுங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒரு விஷயம் கன்வே ஆகிடக்கூடாது. எங்களுக்கு என்னென்னா, இந்த 2வது ஆல்பம் முடிச்சு நிறைய ஆஃபர்ஸ் இப்போவும் வருது, நிறைய சினிமா நடிக்கிறதுக்கும் கேட்குறாங்க. பட் இந்த 2வது ஆல்பம் August 15, 2014 ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக சினிமாவில் இறங்குறதா இருக்கும்.